இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் நடக்கும் திருட்டு, கொலை, கொள்ளைகளை தடுக்க தவறிய காவல்துறை ஆசிரியர்கள் மீது நடத்திய தாக்குதல் பற்றி காண இருக்கிறோம். ஒரு நாடு சிறந்த வளர்ச்சி பெற்று வல்லரசு ஆகிவிட முடியும். ஒரு சமுதாயம் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் சிறந்து விளங்க முடியும். மக்கள் மனித நேயமுடன் வாழ முடியும். இளைய சமுதாயம் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். அப்படி செய்ய வேண்டுமெனில் அதற்கு முக்கிய காரணியாக ஆசிரிய பெருமக்கள் இருந்தாக வேண்டும். சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு ஒழுக்கங்களை சொல்லித் தரும் பொழுது மாதா, பிதா, குரு, தெய்வம் என்றுதான் சொல்லித் தருகிறோம். இந்த வரிசையில் அம்மா அப்பாவிற்கு பிறகு கற்றுத்தரும் ஆசிரியர், கடைசியாகத்தான் தெய்வமே வருகிறது. அம்மா அப்பாவிற்கு பிறகு இருக்கக்கூடிய ஆசிரியரின் நிலைதான் நிலையில்லாமல் கேள்விக்குறியாய் இருக்கிறது. தற்போது நிலை குலைந்த நிலையில் ஆசிரியர்கள், அப்படி என்றால் மாணவ சமுதாயத்தின் நிலை கேள்விக்குறிதான். கேள்விக்குறியாய் இங்கே பல கேள்விகள், ஒன்றுக்கும் பதில் இல்லை. இப்படி பதிலே இல்லாத கேள்விகள் இங்கே ஏராளம். பல புதிய திட்டங்கள் என்ற பெயரில் எத்தனையோ குளறுபடிகள். ஆசிரியர்களின் வாழ்க்கையில் அரசு அலட்சியத்தை காட்டுகிறது. பொறுத்து கொள்ள முடியாத ஆசிரியர் சமூகம் பொங்கி எழுந்து போராட்டத்தில் குதிக்கிறது. விளைவு, தமிழகம் எங்கும் பல ஊர்களில் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்த தொடங்கிவிட்டார்கள். முன்பெல்லாம் ஆசிரியர் பயிற்சி கழகத்தில் பட்டம் படித்திருந்தாலே போதுமானதாக இருந்தது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் முதலில் பதிவு செய்தவருக்கே முன்னுரிமை அடிப்படையில் வேலை அளிக்கப்பட்டது. அரசு வேலை கிடைக்கும் வரைக்கும் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் தற்காலிக பணிபுரிந்து வருவார்கள். குறிப்பிட்ட சில வருடங்களில் அரசு வேலை கிடைத்துவிடும். அரசு வேலைக்கு செல்லும் போது தனியார் பள்ளியில் வேலை செய்த அனுபவம் பெரிதும் உதவியாய் இருக்கும். ஆனால் இப்பொழுது நிலைமையே தலைகீழாக இருக்கிறது. ஆட்சிக்கு ஒரு சட்டம், ஆட்சிக்கு ஒரு நடைமுறை இருப்பதால் ஆசிரியர்கள் பெரும் குழப்பத்திற்கும் அச்சத்திற்கும் மத்தியில் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி சிரமப்படுகிறார்கள். இந்நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன் மத்திய அரசு அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தை இந்தியாவில் உள்ள ஒரு சில மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது. அதில் தமிழகமும் ஒன்று. மத்திய அரசு நடத்தும் தேர்வினை முதலில் எழுதி வெற்றி பெற்று சான்றிதழ் வாங்க வேண்டும். இந்த சான்றிதழ் 7 ஆண்டுகள் மட்டுமே செல்லும். அதற்குள் மறுபடியும் மாநில அரசு நடத்தும் தேர்வினை எழுதி வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல வேண்டும். ஒருவேளை 7 ஆண்டுகளுக்கு வேலை கிடைக்காத போது 7 வருடம் கழித்து மீண்டும் தேர்வு எழுத வேண்டும். இதுதான் இப்போதைய விதி. இந்நிலையில் அதிமுக அரசு சட்டசபையில் சட்டசபை விதி 110 கீழ் அறிக்கை வாசித்த போது தரம் உயர்த்தப்பட்ட அரசு பள்ளிகளில் 4087 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களும் 13300 பட்டதாரி ஆசிரியர்களும் நியமிக்கப்படுவார்கள் என்று அறிவித்தார்கள். இதன் மூலம் அரசு பள்ளிகளில் நியமிக்கப்பட மொத்த ஆசிரியர் பணியிடங்களின் எண்ணிக்கை 31597 ஆகும். இவை தவிர நடப்பு கல்வியாண்டில், அதாவது 2011-2012 ஏற்படும் காலி இடங்கள் தனி. அதிகப்படியான எண்ணிக்கையில் ஆசிரியர் நியமனங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதால் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களும் பிஎட் பட்டதாரிகளும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். ஆசிரியர் நியமனங்கள் பற்றி சட்டசபையில் அறிவிக்கப்பட்டதால் உடனடியாக அரசாணை வெளியிடப்பட்டு நியமன பணிகள் தொடங்கப்படும் என்று அனைவரும் எதிர்பார்ப்பில் இருந்து வருகிறார்கள். அதிமுக ஆட்சி நடைபெறுவதால் போட்டித் தேர்வு உறுதி என்ற கணிப்பில் பல தனியார் பயிற்சி நிறுவனங்கள் ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வுக்கு எப்போதோ பயிற்சியை தொடங்கிவிட்டன. ஆனால் சட்டசபையில் அறிவிக்கப்பட்டு 6 மாதத்திற்கு மேல் ஆகியும் நியமனம் பற்றி இதுவரை அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை. தற்போது ஆசிரியர் நியமனத்தில் மாநில அளவிலான பதிவு மூப்பு முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. அதிமுக ஆட்சியில் ஆசிரியர்கள் போட்டித் தேர்வு மூலமாக நியமிக்கப்படுவது வழக்கம். இதனால் ஆசிரியர் நியமனம் எப்படி இருக்குமோ என்று பிஎட் பட்டதாரிகள் குழப்பத்தில் உள்ளனர். இதற்கிடையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இலவச கட்டாய கல்வி சட்டத்தில் ஆசிரியர்களை நியமிக்க தகுதி தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது.
எனவே அதுபோன்று தகுதி தேர்வை நடத்த வேண்டிய சூழலுக்கு பள்ளி கல்வித்துறை தள்ளப்பட்டுள்ளது. அப்படி தகுதி தேர்வு நடத்தினாலும் அதன் பிறகு பதவி மூப்பு பார்க்கப்படுமா அல்லது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தனியாக ஒரு தேர்வு வைக்கப்படுமா என்பதும் தெரியவில்லை. இந்நிலையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ சார்பில் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூன் 26ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறுகிறது. தமிழகத்தில் சென்னை, மதுரை, கோவை ஆகிய 3 இடங்களில் நடைபெறுகிறது. இடைநிலை ஆசிரியர் பயிற்சி மற்றும் இளநிலை பட்டதாரி ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் இத்தேர்வை எழுதலாம். ஏப்ரல் 22 முதல் மே 10 வரை இதற்கான விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்படும். இணையதளத்தில் ஏப்ரல் 8 முதல் மே 10 வரை விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதல் நாளன்று சிறிது நேரம் விண்ணப்பங்களை வழங்கிய பிறகு விண்ணப்பங்கள் தீர்ந்து போனதாக அறிவித்தார்கள். இடையில் 3 நாட்கள் விடுமுறை என்பதால் விண்ணப்பங்கள் கிடைக்காமல் பட்டதாரி ஆசிரியர்கள் ஏமாற்றமடைந்தனர். தமிழக அரசின் முறையான திட்டமிடாத அறிவிப்பின் காரணமாகத்தான் விண்ணப்பங்கள் வழங்க முடியவில்லை என்று பட்டதாரி ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினார்கள். கடந்த 22ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அதுலேருந்து இதுவரையிலும் தரல. கேட்டால் இன்றைக்கி அதாவது வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் நாங்கள் இஷ்யூ பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்ளிகேஷன் இருக்குது வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இது மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து நாங்கள் திரும்பி வேலை வெட்டிலாம் விட்டுட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஆனால் அப்ளிகேஷனில் திரும்பி சென்று மறுபடியும் வர சொல்கிறாங்க. எங்களுக்கு திங்கட்கிழமை வர சொல்லிட்டாங்க. அதனால் திரும்பி சொல்லுங்கள். இவங்க அதுவும் இல்லாமல் இப்போ தகுதி தேர்வு ஒன்று, திருப்பி அடுத்த ஒரு டிஆர்பி டெஸ்ட்டு தேவையில்லாமல் இது சும்மா அந்த பணம் பிடுங்கிறதுக்கு பண்ணுற வேலை சார். இதெல்லாம் இதுவே கோடிக்கணக்குன்றாங்க. 10 லட்ச ரூபாய் 10 லட்சம் அப்ளிகேஷன் அடித்து இவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாங்க. திருப்பி அது ஒரு திருப்பி தேவையில்லாத இதுவே 5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் இது. இந்த 7 வருஷத்துக்காக 7 வருஷத்தில் எத்தனை பேர் பாஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? திருப்பி இதே வேலையா? எங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? சீனியாரிட்டி பிரகாரம் எடுத்திருந்தாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி போனவங்கலாம் நல்லா லக்கில் போனாங்க. மீதி பின்னால் வர நாங்கள மாதிரி ஆள்லாம் வந்து தவிக்க வேண்டியதா? இதுவே பணம் முடிந்தது. இது அது அப்ளிகேஷன் ஒழுங்காக கொடுக்க வேண்டியதானே? டிடிடி பண்ணதுக்கு ஒழுங்காக அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியதானே? அதுவும் அப்ளிகேஷன் சரியாக கொடுக்கறது கிடையாது. தமிழகத்தில் பல ஊர்களில் விண்ணப்பங்கள் வழங்குவதில் குழப்பமும் குளறுபடியும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் பட்டதாரி ஆசிரியர்களாக தங்களுக்கு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று 20,000 இடைநிலை ஆசிரியர்கள் அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழகத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையுள்ள வகுப்புகளுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் நியமனம் பெற்று வந்தனர். தொடர்ந்து அரசாணை 100 படி 6லிருந்து 8 வகுப்புகளுக்கு இளநிலை பட்டதாரி ஆசிரியர்களை 2004ஆம் ஆண்டு 5 ஆண்டுகள் ஒப்பந்த அடிப்படையில் மாதம் 4000 தொகுப்பூதிய அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டனர். 5 ஆண்டுகள் கழித்து இந்த ஆசிரியர்கள் அடிப்படை ஊதியமாக 4625, மேற்படி 175 மற்றும் 700 என்ற ஊதிய விகிதத்தில் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் எனவும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த ஆட்சியில் இந்த ஆசிரியர்களை அடிப்படை ஊதியம் 5500, மேற்படி 175 மற்றும் 900 என்ற ஊதிய விகிதத்தில் 1/6/2006 முதல் காலமுறை ஊதியத்தில் மாற்றி ஆணையிடப்பட்டது. இதனால் ஒரே பணி இருவேறு ஊதிய விகிதம் என்ற அவல நிலைக்கு 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்பு கற்பிக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் தள்ளப்பட்டனர். கடந்த ஆட்சியில் ஏற்கனவே பணியாற்றி வரும் இடைநிலை ஆசிரியர்கள் அனைவரையும் பட்டதாரி ஆசிரியர்களாக உட்படுத்தப்பட்ட பின்னர் இளநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என ஆசிரியர்கள் கருதுகின்றனர். அவ்வாறு செய்யாததால் இடைநிலை ஆசிரியர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தொடக்க கல்வித்துறையில் 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் பெறும்போது அதில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் 1 முதல் 5 வகுப்புகளுக்கு கீழிறக்கம் செய்ய வாய்ப்புண்டு. ஆனால் உயர் மேல்நிலைப் பள்ளிகளில் இந்த வாய்ப்பு இல்லை. ஸ்கூல் லீவ் போட்டு தான் லீவும் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு. இது சீனியாரிட்டி பிரகாரம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுவும் அப்ளிகேஷன் நாங்கள் டிபிஏல போய் கேட்டால் அங்கும் கொடுக்கல, இங்கேயும் கேட்டால் இங்கேயும் கொடுக்கல அப்படின்றாங்க. எப்போ தான் கொடுப்பாங்க தெரியல. இது வேஸ்ட்டாக எங்களுக்கு எக்ஸாம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்றது வேஸ்ட்டு. அது வைக்காமல் பிஎட் முடிச்சிட்டேன், அது எக்ஸாமும் எழுதி முடிச்சிட்டோம், பிஎட்ன்ட்டு அக்செப்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி எதுக்கு இந்த எக்ஸாம் தெரியல. அது நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும். சீனியாரிட்டி பிரகாரம் போன ஆட்சியிலாவது கொடுத்தாங்க, சீனியாரிட்டி பிரகாரம் கொடுத்தாங்க, அதே மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். இது தேவையில்லாத எக்ஸாம். எங்களுக்கு அலைச்சல் வேறு எங்களுக்கு ரொம்பவுமே இருக்குது. பணம் செலவு பண்ணுறோம், இதுவும் வேறு எங்களுக்கு அலைச்சல் தான். எங்களுக்கு லீவ் அப்பப்போ போட்டும் வர முடியாது. எக்ஸாம் டைம் வேறு ஸ்கூலில் பசங்களுக்கும் இவங்களும் இந்த மாதிரி போயிட்டு வாங்க. இங்கே ஆஃபீஸில் இருக்கிறவங்களே வர சொல்லிட்டு அப்புறமா வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்க.
நாங்கள் இப்போ வந்து பிஎட் படிச்சுட்டு இருக்கோம். பிஎட் படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ காலேஜில் வந்து லீவு தர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லீவ் கிடச்சினால இந்த சாட்டர்டே சண்டேஸில் வந்து பார்த்தா இப்போ ஃபார்ம் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ தரல, மறுபடியும் மண்டே வாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மண்டே வந்தால் அவங்களுக்கு அப்பவும் முடியாது, எங்களுக்கு காலேஜில் வந்து லீவு தர மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இப்போ டெட் எக்ஸாம் எழுதணுன்றாங்க, அதுக்கடுத்து வந்து டிஆர்பி எக்ஸாம் எழுதணுன்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால எத்தனை எக்ஸாம் எழுதி வரதுன்னு ஒன்றும் புரியல. சீனியாரிட்டி பிரகாரம் ஃபஸ்ட்டு வந்து சீனியாரிட்டி பிரகாரம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும்னு சொல்கிறாங்க. இதனால எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நாங்கலாம் சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கு. நிகழ்வுகள் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.